எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயினர். அவர் சதாகால் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தம் உண்டாயினர். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்கொப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். தேவன் இந்த பூமியில் வந்து நம்மள மாதிரி இருந்து ராஜ்யபாரம் பண்ணுவதில்லை. அவர் வல்லமையினாலே ராஜ்யபாரம் பண்ணுகிறார். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது இந்த ராஜ்யங்கள், உலக எல்லா ராஜ்யங்களும் கிறிஸ்துக்குள் ஆளுகைக்குள் வரும். அவர் வந்து தான் அவர் ஆட்சி செய்வதில்லை. அவர் எங்கே இருக்கிறாரு, எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறார். பரலோகத்திலிருந்து எல்லா ராஜ்யத்தையும் எல்லா ஆளுகையும் தேவன் பரலோகத்திலிருந்து பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த பூமியுடைய ஆளுகை இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வராவிட்டாலும், உலகெங்கும் கிறிஸ்துவுக்குள் வராவிட்டாலும், கிறிஸ்துவர் தான் உலகத்தில் உயர்ந்து இருக்கிறார்கள். கிறிஸ்துவர் தான் உலகத்தை முக்கால் பகுதி ஆளுகை செய்கிறார்கள். ஆகவே இன்னும் கால் பகுதி சேர்ந்து முழு பகுதியும் அந்த எக்கால சத்தம் என்பது தேவனுடைய சுவிசேஷ சத்தம். உலகெங்கும் ஜனங்களே, உலகத்தின் குடிகளே, பூமியின் ராஜாக்களே, அதிபதிகளே, ஐஸ்வர்யம் உள்ளவர்களே, இந்த சத்தத்தை கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று இந்த எக்கால சத்தம், சுவிசேஷத்து சத்தம் சொல்லும்போது எல்லா சத்தமும் அடங்கி தேவ சித்தம் வெளிப்படும். 1000 வருஷ அரசாட்சியில் முழு கட்டுப்பாடு கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஒரு தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிறவர் பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரனுக்கு இந்த ராஜ்யம் வரும். ஆகவே வல்லமையை கொண்டு இயேசு வந்து இந்த பூமியில் இருந்து மரித்தோரை எழுப்பி பரிசுத்தவான்களை கொண்டு வந்து மறுபடியும் டிசைன் பண்ணுறதில்ல. இந்த பூமியில் இருக்கிற நம்ம தான் பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவுக்காக உயிர் அடைந்து விட்டோம். ஆகவே நாம் தீட்டுப்படாமல், சாத்தானுடைய முத்திரை தரித்து கொள்ளாமல், சுரூபத்தையோ விக்கிரகத்தையோ வணங்காமல், கிறிஸ்துவுக்காக சிரஞ்சேதம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள். ஆகவே மரித்தவர்கள் யாரும் உயிரோடு வந்து இந்த பூமியில் மறுபடியும் வாழ்கிறதில்ல, ஆட்சி செய்கிறதில்ல. உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது 1000 வருஷ அரசாட்சி என்னைக்கு தேவன் தருவாரோ தெரியாது. இன்றைக்கும் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், இன்னும் 10 வருஷம், இன்னும் 100 வருஷம், இன்னும் 1000 வருஷம் கூட வரலாம். 1000 வருஷம் கழிந்து கூட அதை ஆரம்பிக்கலாம், அது தெரியாது. ஆரம்பிக்கும் போது இந்த பூமி எங்கும் ஒரே தேவனுடைய நாமத்தில், பூமி எங்கும் கேடு உண்டாகாமல், சேதம் உண்டாகாமல், நஷ்டம், கஷ்டம், வியாதி, கொலை, கொள்ளை, யுத்தம், ரத்தம் எது இல்லாமல் பூமி எங்கும் சமுத்திரம் ஜலத்தில் நிரம்பி இருப்பதை போல பூமி எங்கும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் எல்லா ஜனமும். இப்போ எப்படி நம்ம 150 கோடி மக்கள் நம்ம மோடி சர்க்காருக்குள்ளே நம்ம வாழ்கிறோமோ, அதே போல் உலகெங்கும் 800 கோடி மக்கள் அல்ல, 1000 கோடி மக்கள் அல்ல, 1,00,000 கோடி மக்கள் இருந்தாலும் இயேசு நாமத்தை சொல்லும்போது ஆமேன் என்று சொல்லி கீழ்ப்படிஞ்சு இருப்பார்கள். அந்தந்த காலத்துக்கு அந்தந்த டிசைன் பண்ணி தேவன் அதுக்குண்டான மெமரி பவர் கொடுப்பாரு. அப்போ இந்த 80 வருஷத்துக்கு முன்னாடி, சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் 500 ராஜாக்கள் ஆண்டாங்க, மாண்டாங்க, மறைஞ்சு போனாங்க. இப்போ 5 வருஷம் ஒரு முறை ஆட்சியை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் சீக்கிரமாய். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அந்த கொள்கை சொல்லப்படுகிறது. இது 1000 வருஷ அரசாட்சிக்கு ஒரு வாக்கு தத்தம். மனுஷன் மூலமாய் தேவன் பேசிக்கொண்டு வருகிறார். ராஜாக்கள் பேசுகிறார், ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல், உலகெங்கும் ஒரே நாடு, ஒரே தேர்தல். இயேசு நாமத்தை சொல்லி உலகத்தை தேவனுடைய நாமத்தில் ஆளுகை செய்ய போகிறோம். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரருக்கு தேவன் அதை தருவார். இயேசு பரலோகத்தில் வந்து மரித்தவர்களை எழுப்பி அந்த ஆட்சி செய்வதில்லை. கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து மகா வல்லமையினாலே ஆட்சி செய்வார். இன்றைக்கும் தேவன் இந்த பூமியை தான் ஆட்சி செய்கிறாரு. ஆனால் முழுமையான ஆட்சி கிறிஸ்துவுக்குள்ளே வரவில்லை. ஆகவே சீக்கிரமாய் 1000 வருஷ அரசாட்சியை தேவன் தந்து ஆட்சி செஞ்சு அந்த 1000 வருஷ அரசாட்சியில் புத்தி உள்ள மனவாட்டி புத்தியோடு நடந்து கொள்வார்.
புத்தி இல்லாத மனவாட்டி மீனையும் அப்பத்தையும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு நித்திரை மயக்கம் அடைந்து விடுவார்கள். ஆகவே நாம் விழித்திருந்து தேவனுக்கென்று வாழும்போது 1000 வருஷம் வாழ்ந்து சாகா வரம் பெற்று ரகசிய வருகை 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் ரகசிய வருகை. இன்னைக்கு நடக்கிற யுத்தங்கள், இந்த சண்டைகள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளம் கிடையாது. இந்த சண்டை இயேசு ஏற்றுக்கொள்ளாதனால, இயேசு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதனால சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்து அழிஞ்சு போவாங்க. யூதருங்க இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சீக்கிரமாக இந்த நாடு சின்னாபின்னமாகும். மறுபடியும் யூதர்கள் துரத்தப்படுவார்கள். எத்தனை தரம் கூட்டி சேர்க்க மனதுள்ளவனாக இருந்தேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இயேசு எருசலேமை பார்த்து உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். 1800 வருஷமாக நாடோடிகளாக இருந்தார்கள். இப்போ நாடு கொடுத்து 80 வருஷம் ஆகுது. 80 வருஷமும் சண்டையில் செத்து கொண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஏற்றுக்கொண்டால் எல்லா ஜனத்தையும் நேசிக்கணும், எல்லா ஜனத்துக்கும் ஒரே தேவன் என்றது கற்றுக் கொடுத்து உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது. யூதருக்கு எருசலேமு சொந்தம் கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லா நாடும் சொந்தம். இயேசு எருசலேமுக்காக யுத்தம் பண்ண போகிறதில்ல, உலகத்துக்காக யுத்தம் பண்ண போதில் ரட்சிப்புக்காக, ஆத்ம மீட்புக்காக, ஜனத்தினுடைய விடுதலைக்காகத்தான் அவர் இந்த காரியத்தை செய்கிறாரு. எருசலேமில் உட்காந்துக்கிட்டு அது பரிசுத்த நகரம், அதுதான் இன்றைக்கி உலகத்தில் உயர்ந்த நகரம், அதெல்லாம் கிடையாது. இயேசு எல்லாத்தையும் மாற்றிட்டார். எருசலேமில் இருக்கிற ஆலயத்தில் இடித்து தரமட்டமாக்கிட்டார். இனி ஆலயம் கட்டக்கூடாது, சிகப்பு கடாரியும் கிடையாது, பலியும் கிடையாது, விருத்துச்சேதன உடன்படிக்கையும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கையினால் செய்யப்படாத விருத்துச்சேதன கிறிஸ்துவை பெற்று உலகத்தை ஆளுகை செய்ய முடியும். தேவன் டிசைன் பண்ணி கொடுப்பார். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியாக கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து வல்லமை நாளை ஆட்சி செய்வார். அந்த ஆட்சி அறிந்து புரிந்து தெரிந்து கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்து ஆட்சி செய்ய எதிர்பார்த்து காத்திருப்போம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.